இப்போ நபியுடைய காலத்தில் பல சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க, அவருடைய மனைவிமார்கள் மௌத்தா போனாங்க. யாருக்கு நபி அவர்கள் இவ்வாறான ஒரு சடங்கை செய்தார்கள்? இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் ஏழைகளா இல்லை, பணக்கார சஹாபாக்கள் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர், அப்படியே இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட 2 மகளை முடித்து 2 மகளுமே மௌத்தா போனாங்க. நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு 3வது ஒரு மகள் இருந்தாலும் அதை உஸ்மானுக்கு முடித்து கொடுப்பேன். 3வது ஒரு மகள் இருந்தாலும் என்ன செய்ய? உஸ்மான் யாருன்னு கேட்டீங்கன்னா சஹாபாக்கள்ல பெரிய பணக்காரவர். சரிங்களா? தபூக்குடைய போருக்கு அந்த போர் படைகளில் 3ல் 1 பகுதிக்குரிய செலவு பொறுப்பை பாரமெடுத்தவர். மனைவிக்கு கத்தம் கொடுக்குறன்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. முழு மதீனா மக்களையும் கூப்பிட்டு என்ன செஞ்சிருப்பாரு? நபி அவங்க சொல்லியிருந்தா சாப்பாடு போட்டிருப்பார், விக்ர் மஜ்லிஸ் சொல்ல வச்சிருப்பார், கூப்பிட்டு குர்ஆனை தமாம் செஞ்சிருப்பார். ஆனால் நடக்கல. அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யல இவ்வாறான ஒரு காரியத்தை எங்களுக்கு. அப்போ எனவே எங்களுடைய பார்வை வெறுமனே அது நல்லது என்று மட்டும் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல்ல இருக்குதா இல்லையான்றதை பார்க்கணும்.